உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா கடவுளே நேர்ல வந்தாலும் பயன் கிடையாதுன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. முதல்ல உங்க மேல நம்பிக்கை வைங்க. என்னால முடியும்னு சொல்லி நம்புங்க. உங்க வாழ்க்கை அழகா மாறும். நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை மாறும்னே சொல்லலாம். நம்பிக்கை இருந்தாலே வெற்றியும் கூட சேர்ந்து வரும். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த தேவதை கிட்ட கேளுங்க. அபூர்வம் அற்புதம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் விசேஷமான ஒரு நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு. இது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம். ஆவணி மாசத்துல வரக்கூடிய திருவோணம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் இருக்கு. இது சிவபெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். இப்படி இந்த நாள் 3 அற்புதமான தெய்வங்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் அற்புதத்தை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த 520. அந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு தேதியிலேயே வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. அதே மாதிரி தமிழ் தேதி ஆவணி மாதம் 20ஆம் தேதி. இந்த 5ஐயும் 20ஐயும் ஒன்றா சேர்க்கும்போது 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குது. வெள்ளிக்கிழமையோட, அதாவது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளில் வரக்கூடிய இந்த சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. அந்த வகையில் இந்த நாள் அற்புதம் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த நாளில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சேர்க்கைகள் திரும்பி நமக்கு வராதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நேத்து அபிஜித் நட்சத்திரம் நைட்டு நமக்கு இருந்தது. அதே மாதிரி கிரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் நேத்து நமக்கு இருந்தது. நம்ம சேனல்ல அபிஜித் நட்சத்திர நேரத்துல கிரீன் தாராமாவை நினைச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த பரிகாரம் செய்யறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல கிரீன் தாராமா ஒரு சில அறிகுறிகள் காமிப்பாங்கங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நம்ம சேனலில் 2 சகோதரிகள் இன்னைக்கு காலையிலேயே எனக்கு கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சகோதரி தாமரை பூவை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இன்னொரு சகோதரி நிலைவாசல் கதவை திறக்கும் போது அவங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்தில் ஃபெதர்ஸ், அதாவது புறாக்களோட ரெக்கை இருந்ததா சொல்லியிருக்காங்க. எனக்குமே இன்னைக்கு காலையில் கனவுல கிரீன் தாராமா வந்தாங்க. இந்த மாதிரி அந்த பரிகாரம் செஞ்சவங்களுக்கு வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்காங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பார்க்கக்கூடிய நம்ம வியூவர்ஸ்க்கு இது மோட்டிவேஷனாகவும் அமையும். அடுத்ததா அந்த வீடியோவில் தாமரை பூவை பார்ப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவோட ஒவ்வொரு ஸ்லைட்லேயுமே நான் தாமரை பூ கொடுத்துருக்கேன். இது எந்த விதமான உள்நோக்கத்திலையும் நான் செய்யலை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறனால தாமரை பூ வைக்கணும்னு தோணுனனால ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் தாமரை பூ வச்சுருக்கேன். மற்றபடி இந்த ஸ்லைட்ஸில் நீங்கள் பார்க்குற தாமரை பூவை தாராமா கொடுக்கக்கூடிய சிக்னலாக எடுத்துக்க வேண்டாம். வேற ஏதாவது அறிகுறி உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம்.
இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். இந்த கல்லுப்பில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பை பயன்படுத்தி பரிகாரங்களை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அடுத்ததா நமக்கு 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 1 ரூபாயை பயன்படுத்தி தான் பல மடங்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை இப்போ நாம் செய்ய போகிறோம். பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த 1 ரூபாயை மஞ்சள் கலந்த தண்ணீரில் நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று தேவைப்படும். க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் மகாலட்சுமி தாயார், பெருமாள், சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 ரூபாயில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததா அந்த சிம்பலுக்கு கீழே இந்த நாளோட சேர்க்கை, அதாவது ஏஞ்சல் நம்பர் 520ங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது இந்த 1 ரூபாய் காசை உங்கள் இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த காசுக்கு மேலே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை வச்சு வலது உள்ளங்கையால் மூடிக்கோங்க. இப்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் சிம்பலும் ஏஞ்சல் நம்பரும் எழுதின 1 ரூபாயை வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பை வச்சு வலது கையால் ரைட் ஹேண்டால் நீங்கள் மூடியிருப்பீங்க. இப்போது பணவரவை அதிகரிச்சிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில் 520ங்கிற ஏஞ்சல் நம்பரை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். உங்கள் மனசுக்கே போதும்னு தோணும் அது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஏதாவது ஒரு கிண்ணத்துலையோ பாத்திரத்துலையோ வச்சு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா கீழே விழாத மாதிரி வச்சுருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த கல்லுப்பை தண்ணீரில் நீங்கள் கரைச்சி விட்டுருங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை பர்ஸ்லையோ, ஹேண்ட்பேக்லையோ, பீரோலையோ நீங்கள் வச்சுருங்க. இந்த 1 ரூபாய் 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதத்துக்கு அப்புறமா எப்போ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ எடுத்து செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அதில் நம்ம கல்லுப்பை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும்போது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் திருஷ்டியும் நீங்கும். அடுத்ததாக அந்த 1 ரூபாய் பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். 520ங்கிற ஏஞ்சல் நம்பர் கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை அள்ளி கொடுக்கும். மகாலட்சுமி தாயாரோட சிம்பல் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருளை நமக்கு பெற்று கொடுக்கும். அந்த வகையில் இந்த பரிகாரம் எல்லாருக்குமே கை மேலே பலனை கொடுக்கும். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கை மேலே பலன் கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.